இன்னும் நீ இங்கதான் இருக்கியா? என்ன ரவி, அழுதுட்டே நீ ஓடி போயிருப்பன்னு நினைச்சேன். There you are. My baby. ரவி அங்கிள் நீ பாத்தியா? ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள். ஆனா பாவம், அவருக்கு பேட் லக். தலையெழுத்தே சரியில்லை. அவருக்கு தெரியும் நான் உங்க அம்மாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. ஆனா பாவம், யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஹவு சேட்னா. I love you, darling. Thanks for saving me. இன்னும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும். ஷாலினிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பணம் கிடைச்சிரும். அப்புறம் உங்க அப்பா பணத்தை வச்சு நம்ம 2 பேரும், சாரி, நாம 3 பேரும் நிம்மதியா நம்ம வாழ்க்கையை வாழலாம். அப்புறம் அந்த ஷாலினிய, அவளை என் லைஃப்ல இருந்து, பால்ல இருந்து ஈய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவேன். அவளுக்கு பெருசா எதுவும் வேணாம். ஒரு 4 நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா போதும். அப்பம் பேர் தெரியாத பொண்ணை யார் விரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க? கோபம் வருதா? ஷாலினிய நினைச்சா கவலையா இருக்கா? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, வாங்க ஏதாவது மூவிஸ்க்கு போலாம். ஆமாப்பா, வாங்க லெட்ஸ் கோ ஃபார் a மூவி. என்ன மூவி பாக்குறது? டிக்கெட் எந்த மூவி கிடைச்சாலும் நம்ம போயிடலாம். நான் உன்னை நிக்க வச்சு கூட டிக்கெட் வித்துருவேன்டா. படம் பாக்குறதுக்கு இந்த குண்டனை நிக்க வச்சு பாத்துறலாம். நம்ம ஏரியால புது கிளப் ஒன்னு வந்திருக்கு. நீங்க என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி சினிமாங்கறீங்க? என்ன கிளப்? போன வாரம் ஓபன் பண்ணாங்களே அதானே? எக்ஸாக்ட்லி பேப். வாவ். அப்ப சரி, அங்க போய் பார்ட்டி பண்ணலாம் வாங்க. எஸ். நோ யார். ஹே ஷாலினி, டோன்ட் பீ சச் a போரியா. அது மட்டும் இல்லாம இப்ப யாருன்னு கேக்குறா? நீ கூட வர, அவ்வளவுதான். and we'll have a fun. பார்ட்டி போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாதான் எல்லாம் ஃபன்னா இருக்கும். ராத்திரி கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இருக்கு தெரியும்ல, அதுக்கு நாம எல்லாம் வீட்ல தான் இருக்கணும். ஷாலினி, பூஜை நைட்டு 12 மணிக்கு தான். அதுக்கான ஏற்பாடுகளை சாந்தி சித்தி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அப்படினா நைட்டு 12 மணிக்குள்ள நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துடலாம். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஃபைனான்சியரா யார் இருப்பா? ஃபைனான்சியரா? Hi kids, what's happening? ஆடு சிக்கிடுச்சு. அமரும் என்னை பெத்த தாயே. நூறு ஆயுசுமா உங்களுக்கு, 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட் செல்வம் இருக்கால, புதுசா டிசைனர் ஷாப் ஓபன் பண்ணிருக்காமா. அப்ப உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றான். Really? என்னையா வாய்ஸ்? அதாம்மா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணோம்ல, அறியாத போல கண்ணு தெரியாம பாத்துருக்கு. என் கூட வந்த சின்ன பொண்ணு யாருன்னு என்கிட்ட கேக்குறான். ஆனா அவ என்ன பத்தியும் ஷாலினி பத்தியும் தானே பேசினான்னு நான் நினைச்சேன். அடி பாவி, அது என் அம்மாவை பத்திடி. நான் கூட உங்களை தான் நினைச்சேன். ஆனா அவ 3ஆவதா ஒரு குட்டி குழந்தை வந்துச்சு, அது யாருன்னு கேக்குறான். இந்த 3 பேர்ல குட்டி குழந்தை நீங்க தானே? அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்ட அப்ப உங்களை பத்தி பேசுறான்னு. நான் சொன்னேன், என்ன பெத்த அம்மான்னு. அதுக்கு சொல்றான், நீங்க பியூட்டியை மெயின்டைன் பண்றீங்கன்னு. யாஸ். அவன் இன்ட்ரோ கொடுக்க சொல்றான். இன்ட்ரோ? நான் எப்பவுமே தாலி போட்டுக்கிட்டு இருப்பேன்ல, அதனால தான் தெரிஞ்சு போயிடுது. இல்லனா நான் இவங்க 2 பேரோட யங்ஸா தான் தெரிவேன். எக்ஸாக்ட்லி. அப்ப நீங்க ஈவினிங் எங்க கூட டிஸ்கோக்கு போறீங்க, ஃபேர்னஸ் பாய் செல்வத்தை பாக்க. டிஸ்கோவா? எல்லாரும் டிஸ்கோ ஆடலாம். டிஸ்கோ 92, டிஸ்கோ 2015. நான் காலேஜ்ல படிக்கும் இன்னும் கொஞ்ச போது நாள் வாழணும்னு நினைக்கிற கதை சொல்லாதீங்க. ஓகே, முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. சாயந்தரம் டிஸ்கோக்கு நீங்க வரீங்களா? என்ன இப்படி கேக்குறான்? என்ன விட்டா இப்பவே ஓடி போயிடுவேன். இப்பவே வா. அம்மாடி சிந்துஜா, உங்களையும் நிஷாவையும் அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. 2 நிமிஷத்துல வரோம். நான் இப்பவே உங்க பாட்டி கிட்ட போய் அவங்கள அப்படி மடக்கி, அதாவது அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு வரேன். பாய். என்னதான் பண்றாங்களோ இந்த வீட்ல எல்லாரும். இது வரைக்கும் நிச்சயதார்த்த வேலை ஒண்ணு கூட ஆரம்பிக்கல. ஜவுளி கடைக்காரனை வீட்டுக்கு வர சொன்னேன், அவனும் இன்னும் வரல. டோன்ட் வரி சத்தே, நான் இன்னைக்கு ஈவினிங்கே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். அங்க போய் நம்மளோட எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் அப்படியே பெஸ்டான சாரீஸ் வாங்கிட்டு வரேன். லேட்டஸ்ட் ஃபேஷன்ஸா. உங்களுக்கே தெரியும்ல, என்னோட சாய்ஸ் எப்பவுமே தனியா தான் இருக்கும். அட ராமா, உன் சாய்ஸ உங்ககிட்டயே வச்சுக்கன்னு. நீ மேலோட்டமா பாக்குறதுக்கு தான் மாடர்னா இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள பட்டி காடாதான் இருக்க. நிஷாவையும் கூட கூட்டிட்டு போ. துணி விஷயத்துல அவ சாய்ஸ் நல்லா இருக்கும். என்னத்த
உங்களுக்கு தெரியுமா இந்த ஹை சொசைட்டியோட எல்லா லேடிஸும் என் சாய்ஸ பார்த்து மயங்கி விழுவாங்க. ஆமா ஆமா உன்னை பார்த்தா அவங்க மயங்கி தான் போறாங்க. சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. துணிமணி வேலையெல்லாம் இன்னைக்காவது முடிங்க. சாயந்தரம் நம்ம சிவா வீட்டுக்கு வேற போகணும். கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதனால பூஜையை பெருசா பண்றாங்க. எல்லாரையும் சாயந்தரம் ரெடியா இருக்கு சொல்லு, புரியுதா? ஆனா இன்னைக்கு சாயந்தரம் தான் டிஸ்கோ. டிசா டிஸ் டி கிளீப ஸ்லீப் டங் ஸ்லிப் டங். கூழாங்கல்ல வாயில போட்டுக்கிட்டியா? அப்புறம் ஏன் டிஸ்கு கிஸ்குன்னு உளறிக்கிட்டு இருக்க? இல்லத்த, அவங்க வீட்டு பூஜைக்கு அண்ணனும் அண்ணியும் மட்டுமே போயிட்டு வரலாம் இல்லையா? யாரு என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டியா? உங்ககிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அதுவும் இல்லாம முதல் தடவை சம்மந்தி வீட்டுக்கு போறதுனால பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம். ம். என்னாச்சு? ஏதாவது வேலை இருக்கா? பாட்டி, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். காரணம் இல்லாம நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஷாலினிக்காக இவ்வளவு செய்றீங்களே, ஏன்? இந்த கேள்விய அப்படியே நானும் உங்ககிட்ட திருப்பி கேட்கலாமே. நீ ஷாலினியோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் இவ்வளவு வேலை செய்யற? ஏன்? பாட்டிக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? நான் ரவியை நெருங்கிறதுக்கு தானே இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன். சொல்லுமா. என்ன வாய் அடிச்சு போயிட்டியா? என்ன பாட்டி இது? நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. கோவப்பட்டு கதவை சாத்தி உட்கார்ந்து இருக்கிறத விட எதிரியோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிருக்கீங்களே. நம்ம துக்கத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அதான் நீங்க காட்டின வழியில தான் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆனா பாட்டி, இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? God knows, உங்க பாட்டியோட மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ. திடீர்னு ஷாலினியோட கல்யாணத்துல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே அவங்க. நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை அவங்களே பார்க்க வேண்டியதானே. என்ன எதுக்கு இங்க அங்கன்னு டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க? டான்ஸ் ஆட போறது நான் தான். அது அந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுக்கு ஷாலினி கிளம்பி போனதுக்கு அப்புறம். Oh my God, பாட்டி, you are such a game planner. ஷாலினியை நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னமோ நீங்க அவ சந்தோஷத்துல கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பையன் ஒண்ணு வேண்டான்னு சொன்னால, அந்த நிமிஷத்துல இருந்தே அந்த பையனை நான் மனசால வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னைக்கு அவன் திவாலாயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதோ, அதுவும் ஷாலினியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும், அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனோட லீலையை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நிஷா, இந்த ஷாலினி எப்ப சிவா வீட்டுக்கு போவாட தெரியாது. ஆனா நாம டிஸ்கோ போறது மட்டும் கேன்சல். என்ன? அப்படின்னா டிஸ்கோக்கு போறது கேன்சலா? அப்ப நம்ம என்ன பண்றது? நான் நிஷாவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போறேன். நீ பிரதீபை கூட்டிக்கிட்டு கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வா. புரிச்சு சுவீட்ஸா? ஐ டோன்ட் மைண்ட். என்ன டிஸ்கோ போக வேண்டாம்னு சொன்னது பரவாயில்ல. ஆனா என்னோட சாய்ஸ், என் சாய்ஸ பத்தி தப்பா சொல்றாங்க. நான் சரியான பட்டிக்காடுன்னு சொல்றாங்க உங்க பாட்டி. தாயே, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவங்க மட்டும் பட்டிக்காடு இல்லையா, ஆஸ்திரேலியால இருந்து வந்த மாதிரி பேசுறாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்ன பார்த்து அப்படியே நான் ஒரு தடவை சொன்னதுதான் புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சுல? தா அ தை தா அ அத்தை. இல்ல, பசங்க தான் ஏதோ டிஸ்கோல போகணும்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க கூடாதுன்னு. சொல்லிட்டல. இப்போ தண்டனையை கேட்டுக்கிறியா? இந்த நிமிஷத்துல இருந்து நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ வாயை திறந்து பேசவே கூடாது. ஒருவேளை பேசிட்ட அப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ மௌன விரதம் இருக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? ஏய், இவளை கவனிச்சுக்கிட்டே இரு. உனக்கு நடிக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, சைக பாஷையிலே நடிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு அப்பா காட்டுல மழைதான். நல்லா இருக்கு நீ பண்றது. காலையில இருந்து எங்க உன் ஆளையே காணோம். இப்பதான் மொட்டை மாடியில இருக்கேன்னு தெரிஞ்சு ஓடி வரேன். நான் சென்ட் பண்ண மெசேஜ் படிச்சல, அப்புறம் ஏன் எனக்கு கால் பண்ணல? எங்க போயிருந்த நீ? நீ வீட்டுக்கு வந்துட்டு, ஆனா சிவா கிட்ட தான் இன்னும் என்னால பேசவே முடியல. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை அவனுக்கு
கடவுளே அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ரவி ரவி, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியல. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்ல. உஃப். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்பதான் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நியூஸ்ல பார்த்தேன். ஸ்பாட்லயே அவுட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. லைஃப்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் தெரியுமா? 4 மணி நேரம் ஆச்சு அவன் கூட பேசி. மனசுக்குள்ள என்னென்னமோ தப்பு தப்பா தோணுது. ரவி, உனக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? சொல்லு ரவி. ரவி, என்னாச்சு ரவி? நீ ஏன் அழற? என்னாச்சு சொல்லு. சிவாவுக்கு ஏதாவது? ரவி, சிவா நல்லா இருக்கான்ல? சொல்லு ரவி. அவனுக்கு என்ன ஒண்ணும் ஆகல, நல்லாதான் இருக்கான். Thank God. நீ அழறத பார்த்த உடனே ஒரு நிமிஷம். ரவி, நீ எதுக்கு அழுவுற? பாட்டி திட்டினாங்களா? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நான் சிவா கிட்ட சொல்றேன், அவன் டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். என்கிட்ட சொல்லு ரவி. ஷாலினி, எனக்கும் காதல் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரி அபி அப்ப அது நல்ல விஷயம் தானே. இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? நான் யாரை காதலிக்கிறேனோ அவளுக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணிட்டேன் ஷாலினி. நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பால அவ லைஃப் பூரா கஷ்டப்பட போறா. ரவி, நீ வாழ்க்கையில யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் வேற மாதிரி இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்கோம். நமக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா காதல் வந்துடாது. ஆனா வந்துருச்சுன்னா வாழ்க்கை பூரா அந்த ஒருத்தரோட தான் வாழ்வோன்னு பிடிவாதம் பிடிப்போம். But love will be forever. I'm sure ரவி. நம்மள மாதிரி இருக்கிறவங்க நாம காதலிக்கிறவங்களை எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டோம். நீ காதலிக்கிற பொண்ணு நிச்சயமா இந்த உலகத்துல ரொம்ப லக்கியா இருப்பா. அவளை எந்த பிரச்சனையும் நெருங்க நீ விட மாட்டல்ல. அவளுக்கு நீ எப்படி கஷ்டம் கொடுப்ப? நீ அவ முகத்துல எப்பவுமே சிரிப்பதை பார்க்க ஆசைப்படுவ. நான் சிவா முகத்துல பார்க்க ஆசைப்படுற மாதிரி. யூனோ, முதல்ல எனக்கு இந்த காதல்னா என்னன்னே தெரியாது. ஆனா இப்போ என்னால காதலை உணர முடியுது. அதுலயும் லைஃப்ல ஒரு நல்ல மனுஷன் மேல காதல் வந்துச்சுன்னா அதை விட வேற நல்ல விஷயம் எதுவும் இருக்க முடியாது. ஆனா தப்பான ஒருத்த மேல நமக்கு காதல் வந்துருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே நாசமாயிடும்ல. பட் தேங்க்ஸ் டு யூ சிவா, எவ்வளவு நல்லவன்னு நீதான் எனக்கு காட்டின ரவி. I love a good man and I am so happy. எனக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அவங்க அப்பனோட பணத்தை வச்சு நம்ம 2 பேரும், சாரி, நம்ம 3 பேரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அப்புறம் அந்த ஷாலினிய அவளும் என் லைஃப்ல இருந்து பால்ல இருந்து ஈய தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எந்த அளவுக்கு லக்கியோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு லக்கி. ஏன்னா நீ அவளை லவ் பண்றல. சிவா எப்படி என்ன பாத்துக்கிறானோ அதே மாதிரி நீ அந்த பொண்ணை பாத்துக்குவல. சாரி ஷாலினி, உன் போனை என்னால அட்டென்ட் பண்ண முடியல. ஹே, என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பாக்குற? சாரி, உன் போன் It's என்னால. okay. நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன ஆக போகுது? சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிடல. ஐ மீன், நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருப்பீங்க. ப்ளீஸ், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நல்லவேளை நீயும் வந்துட்ட. நீ இவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. இவன் காதலிக்கிற பொண்ணை ஏதோ ஹர்ட் பண்ணிருக்கானா. வாட்? ரவி யாரையாவது ஹர்ட் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். பாத்தியா, நானும் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். கம் ஆன் ரவி, நீ டென்ஷன் ஆகாத. உன் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆயிடும். நானும் ஷாலினியும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆஃப்டர் ஆல், நீ எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால தானே நாங்க ஒண்ணு சேர்ந்தோம், ரைட்? பாத்தியா ரவி, சிவா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நான் அப்பவே சொன்னேன்ல. ஷாலினி, ஒரு நிமிஷம் இங்க வா. வரேன். அவன் கூட பேசு. கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்காக நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வருவோம்னு அம்மா சொல்லிருக்காங்க. நாம 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணனோட ஊஞ்சல ஆட்டணும்னு ஆசையா இருக்கு.
எந்த ஒரு கப்பல் கிருஷ்ணரோட ஊஞ்சல சேர்ந்து ஆட்டி விடுறாங்களோ அவங்களோட அன்பு ஆழமா இருக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. நம்ம காதல் ஏற்கனவே ஆழமா தான் இருக்கு ஷாலினி. இருந்தாலும் நம்ம மேல யாருக்கனும் படக்கூடாதுல்ல. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். தேங்க்யூ. ஷாலினிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட இவ்ளோ அழமாட்டாங்க. நீ தான் ரொம்ப அழ போற. ரொம்ப முயற்சி பண்ண போல இருக்கு. என்ன பண்றது, உன் நிலைமையும் இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி இருக்கு. பால் கணக்கே தெரியல, எங்க வருது எப்படி போகுதுன்னு. தோல்வியை ஒத்துக்கிறியா இல்ல இன்னும் ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு அலைய போறியா? ஒருவேளை நீ மறந்திருந்தா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இது வரைக்கும் நம்மளோட ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? அது எவ்வளோனா 2 love. நீ 2 முறை முயற்சி பண்ணி பார்த்த, செம்ம அடி வாங்கின. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட நீ ஏற்கனவே தோத்துட்டல. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ்ல கேம் முடிஞ்சு போயிருமே. நான் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் ஷாலினியை பொறுத்த வரைக்கும் நான் செம்ம பெர்ஃபெக்டானவன். அவ மொத்த ஃபேமிலியும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. அதனால நான் இப்போ உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியே ஆகணும். இலவசமா தான். என்ன அட்வைஸ் தெரியுமா? கை கால் கழுவ கூட தண்ணி இல்லாதவன் முங்கி முங்கி குளிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆனா எனக்கு இந்த விளையாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ட்ரஸ்ட் மீ, ஐ எம் என்ஜாயிங் இட் a lot. ஆனா ஒரு வருத்தம் தான், இந்த விளையாட்டு சீக்கிரமா முடிய போகுது. உனக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இது என் ஷாலினியோட வாழ்க்கை பிரச்சனை. அது தப்பான வழியில போகும்போது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உங்க 2 பேரையும் நெருக்கமாக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு அன்னைக்கு புரியல. எப்படியோ நெருக்கமாக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் எப்படின்னு எனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனா பிரிச்சு காட்டுவேன். கார் டயர்ல அடிபட்டு விழுந்தாலும் ஒரு சில ஜென்மங்க கார் பின்னாடி ஓடி வரத விடாதுங்க. கெட்ட எண்ணத்தோட நீ எவ்வளவு தூரம் வேணா ஓடு, ஆனா என் முயற்சி உன்னை ஓட விடாம தடுக்கும். நான் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை. இன்னில இருந்து எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. ஷாலினியோட வாழ்க்கையை காப்பாத்துற லட்சியம் அது. என் உயிரை கொடுத்தா இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவேன். உன்ன மாதிரி ஏழை பசங்களுக்கு இதாண்ட பிரச்சனையே. வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு இருக்காது, ஆனா சினிமா பார்க்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு நடக்க வேண்டியது. வாவ், குட். நீ ஹீரோன்னு நினைச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல விஷயம்தான், என் கை அழுக்காகாம காப்பாத்திட்டேன். ஆனா ஷாலினியை உன்னால காப்பாற்ற முடியாது. இவங்கிட்ட இருந்து ஷாலினியை காப்பாத்தி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஆர்யா, அப்ப இதுக்காக தான் எங்கேயே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? இதான் அந்த தப்பா? இததான் திருத்திக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் ரவி. சிவாவும் நீயும் பேசினதெல்லாம் கேட்டுட்டேன். அம்மா, அது வந்து நான் உனக்கு இப்ப என்னதான் ரவி வேணும்? உனக்கு உன்னை பெத்தவங்களை விட அந்த ஷாலினிய பத்தி தான் கவலையா இருக்கு இல்ல? அம்மா, எண்ணிக்கையில வேணா குறைவா இருக்கலாம், ஆனா நான் உன்னை சுமந்த அந்த 9 மாசமும் அந்த 14 வருஷம் நட்பை விட பெருசுடா, ரொம்பவே பெருசு. ஆனா உனக்கு உன் காதலுக்கு முன்னாடி உனக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. அம்மா கூட தெரியல. எதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக பண்ற? நீ அவ கண்ணுல சந்தோஷத்தை தேடிட்டு இருக்க, ஆனா அவ உன் கண்ணுல கண்ணீரை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு காதல் அழிஞ்சு போகட்டும். உன் காதலுக்காக உன்னையும் உன் பெத்தவங்களையும் சேர்த்து பலி கொடுத்துட்டு இருக்கல? இல்லம்மா, அப்படி இல்ல, எதுவும் இல்ல. ஷாலினிக்காக மட்டும் நான் இந்த வீட்டுல இல்ல. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் பெரியயா. இத்தனை வருஷங்களா இந்த வீட்டுல நான் ஷாலினி கூட, இவங்க எல்லாரும் கூட நான் இருந்திருக்கேம்மா. அவங்களுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அம்மா,
ஷாலினி என் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட் இல்லையோ அதெல்லாம் விடுங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, என்னால ஒரு பிரச்சனைல மாட்டிட்டானா அவளை காப்பாத்த வேண்டியது என் கடமை தானே. அப்படி அலட்சியமா இருக்க நீங்க எனக்கு கத்து கொடுக்கலாமா? என் தலையெழுத்து மோசமா தான் இருக்குன்னு தெரியுது. ஆனா நீங்க என்ன நல்ல விதமா தானே வளர்த்தீங்க. அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே விட்டு வானா எப்படிமா? இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அவளுக்கு துணையா இருக்க முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு? ஷாலினி விட்டு சிவா போற வரைக்கும் தான் எனக்கு இங்க வேலை. இந்த ஷாலினி ரொம்ப நல்ல பொண்ணுமா, பாவம். நான் தான் பெரிய எவன் மாதிரி புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு ராட்சசன் கிட்ட மாட்டி விட்டேன். நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேமா. அந்த சிவாவை நல்லவனா காமிச்சு ஷாலினி மனசுல அவனை இடம் பிடிக்க வச்சுட்டேன். எத்தனை நாளா ஷாலினி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. பெரிய தியாகம் பண்ற மாதிரி நல்லது செய்ய போய் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி தப்பான ஒருத்தனை காதலிச்சா அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு இப்ப நான் எவ்வளவு கதறினாலும் உங்களுக்கு புரியாதுமா. எனக்கு புரியாதா? என்ன விட இந்த விஷயத்தை வேற யாருல சரியா புரிஞ்சுக்க முடியும்? நான் பெத்த பையன் தாண்டா ஒரு தப்பான பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு காதல் இல்லனா நட்பு எதையாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணும்ன்ற சூழ்நிலை வந்ததுன்னா அவ தன்னோட காதலை தான் தேர்ந்தெடுப்பா, உன்னோட நட்பை இல்ல. இந்த விஷயத்தை என்னன்னைக்குமே நீ ஞாபகத்துல வச்சிருக்கணும். இங்க பாரு ரவி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதுப்பா, எல்லாத்தையும் விட்டுடு. இதுக்கு மேல நமக்கு எதுவுமே வேண்டாம். ஒத்துக்கிறேன் நீ தப்பு பண்ணிட்ட. தப்பான ஒரு பையனை அவளை காதலிக்க வச்சு நீ ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவனோட காதல்ல முழுசா விழுந்துட்டா ரவி. ஒரு தடவை காதல்ல விழுந்துட்டா அப்புறம் அவங்க கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த விஷயம் என்ன விட அதிகமா உனக்கு தானே நான் நல்லா தெரியும். அவ எப்படி இருக்காளோ அவளை அப்படியே விட்டுடு. அவங்க விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. அப்புறம் அது ஓ வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆயிடும்டா. ரவி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்காம விட்டுருவேனா? நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது. இத்தனை வருஷம் அவளுக்கு துணையா நான் இருந்திருக்கேன். அது இந்த நேரத்தில் எப்படிமா விட முடியும்? விடக்கூடாதுமா, காட்டிடணும். சிவாவோட சுயரூபம் ஷாலினிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து போயிடலாமா? நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேம்மா. சத்தியமா நம்ம எங்கேயாவது போயிடுவோம். நிரந்தரமா எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன். அதோட இந்த வீட்டை விட்டே போயிடலாமா?